கழுத்துக்கு நெக்லஸ் செய்ய சொன்னேன்ல, அது எப்போ செய்ய போறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்க. எங்க போகுது? என் மக ஒண்ணு நந்தி மாதிரி குறுக்க இருக்கா. எவன் தலையிலாவது கட்டி அனுப்பிச்சிட்டு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையில சும்மா ஜம் ஜம் ஜம். போங்க, உங்க மக கல்யாணம் எப்ப முடியறது? எனக்கு நெக்லஸ் எப்ப வாங்குறது? கொஞ்சம் பொறுத்துக்கடி கண்ணு, கொஞ்சம் பொறுத்துக்க. செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் தூக்கி முடிஞ்சிட்டா. எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன அதுக்கப்புறம் என்ன? செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் தூக்கி முடிஞ்சிட்டான். எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன? உனக்கு தெரியாம எப்படி என் மகன் வெளியே போயிருக்க முடியும்? தாய்க்கு தாயா, பிள்ளைக்கு பிள்ளையா, பாதுகாக்கு தான் இந்த வீட்டுல இருக்க. என் மகன் வெளியே போயிட்டாரு தெரிஞ்சா இந்த ஊரை பிரிச்சு விடா. என் மகன் மரியாதை இல்லாதது. வழக்கம் போல 4 பெண்களோட தண்ணிக்கு போறேன்னு அனுப்பிச்சு வச்சேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். போட முடியும். அவன் செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சுட்டா. நீ என்ன செஞ்சிருக்க? நானும் செஞ்சேன். குடி கொண்டு இருக்கியா? இல்லங்க, ஆட்டங்களை குளத்தங்களை எல்லாம் தேடி பார்க்கலாம்னு. மடையா மடைங்க மடைங்க மடைங்க. கப்பே ஆத்தே அக்கா அம்மா. என்னாச்சு? என்னமாச்சு? வாந்தி எடுக்கிறாளே அம்மா. வள்ளி வாந்தி எடுக்கிறாமா? அம்மா மா மா. என்னடா கத்தவா? ஏண்டா வள்ளி வாந்தி எடுக்கிறாமா? பள்ளி வாந்தி இருக்கா? என்னமா அப்படியே நினைக்கிறா? நம்ம வயிற்று கூட்டு வரவா? வைத்திய வள்ளி வாந்தி எடுக்கிற எங்க அம்மா என் ராசாத்தி என் வயிற்றுல பாலை வாத்துட்டேன். அம்மா மடி காளீஸ்வரி இருக்காளே, என்னை கைவிட மாட்டா, எனக்கு தெரியும். வாமா மெதுவா வா. என் அப்பா என்ன செத்தவனே. நான் சொன்ன மாதிரி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தென்னந்தோப்பு குடிசைக்கு போயிருக்கும். அந்த மேரிய நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டு இருக்கும். மேரிக்கும் அம்பளகாரருக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த கோபத்துல அம்பளகாரரு சொன்னாவ. ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ணி, இளநீ கொண்டு வந்திருக்கேன். என்னடி இது? நீ தச்சிட்டு இருக்கிற? கையில ஊசி பட போகுது. குடியங்கிட்ட தைக்க தெரியல, சும்மா இரு. நல்லா சொன்னிய. இந்த மாதிரி வேலையெல்லாம் சுத்தமா செய்யுது. குடியங்கிட்ட. அண்ணி, முதல்ல எண்ணி சாப்பிடுறியா? உனக்கு குடி தெரியாது. தமிழர் குடியங்கிட்ட. நான் தான் தைக்க வேண்டாம் சொல்றேன்ல, நீ ஏன் தைக்கிற? சாப்பிடு முதல்ல. கொண்டா. பெரிய வேலையா இருக்கும். இதெல்லாம் பிரமாணம் செய்வனே. அண்ணன் ஒரு நாளாவது இந்த மாதிரி எண்ணெய் கொண்டாந்து கொடுத்துருப்பாரா? இந்த தினத்தவி அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. என்னாச்சு? ஐயோ, கையில ஊசி குத்தி. சும்மா ஒண்ணு இல்ல. நீ என்னடா கலாட்டா? அண்ணே கையில ஊசி குத்திருச்சு. தேவையா? அன்னைக்கு தேவையாச்சே. உனக்கு தேவையாடா? ஆமா, டிராக்டர் ரிப்பேர் கொடுத்துருக்கல, அது ரிப்பேர் ஆயிடுச்சா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னேன். பாத்துட்டு வந்தியா? போய் பாத்து கேட்டனே. இன்னைக்கு போன நாளைக்கு வர சொல்றான், நாளைக்கு போன நாளானைக்கு வர சொல்றான். ஏனே, எனக்கு என்ன இதுதான் வேலையா? என்னடா கேட்கிற கேள்விக்கு பொறுப்புலாம் பதில் சொல்ற? முண்டம் முண்டம். யாரு பொறுப்பு இல்ல, யார் முண்டம்? நீதான முண்டம், நீதான் முண்டம், நீதான முண்டம். பாருமா, டிராக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சான்னு போய் பாத்துட்டு வாடான்னு சொன்னா உட்கார்ந்து ரவிக்க தச்சுட்டு இருக்கான். முட்டா பச்சா என்ன அண்ணியோட தானே? ஆமா, அவன் அண்ணன் இருக்க, அவன் தைக்கிறா. ஒன்னால முடியல, நீ பேசாம இரு. நீ வேற அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றியா? வக்காலத்து வாங்காம ஊரெல்லாம் அலைஞ்சு வேலை பார்த்து வர்றேன். வீட்டுக்கு திருட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டு முண்ட கண்ணுக்கிற பாருமா. ஏதா நீ வந்து வருத்தப்படாத, நான் அவனுக்கு சோறு போடுறேன். வாயா அதிக்குதம்மா. போயா. செல்ல வேற கொடுக்குறியா அவனுக்கு? செல்ல சோறு
எனக்கு ஒண்ணு சோறான போ. சோறு வேணாமா? ஆனா போ. அதை எடுத்து கொல்லையில ஊத்தி விடுங்க. போடா. ஓ, வேணாம், வேணாம், போ. சோறு போடு. போடா. எதுவும் பேசாதே. ஏன் பேசினா என்ன தப்பு? நீங்க கை நீட்டின இடத்துல கழுத்தை நீட்டாம தகப்ப மாத்தியை தட்டிட்டு திமிரா நடந்துட்டவளை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? பேசாதுன்னா பேசாது. என் மகளை பத்தி ஏதாவது தப்பு தண்டா பேசுறேன், அடிச்சு கொண்டு புரியுது போட்டு விடு. ஆமா, இப்ப மட்டும் என்ன வந்துருச்சு? அந்த நேரத்துல வாய்க்கிழி சக்கையா பேச வேண்டியது, மத்த நேரத்துல எகிரி குதிக்க வேண்டியது. இதுதானே உங்க பழக்கம். தப்பு உண்மையில இல்லடி, என் மேலதான். என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்திய மனைவின்ற ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சிருந்தா இது நடந்திருக்காது. நீ இடையில வந்த கழுத தானே, உனக்கு எங்கடி குடும்ப பொறுப்புணர்ச்சி வரப்போகுது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க தொடர்பு ஏற்பட்டதுல இருந்து 5 வருஷமா உங்களுக்கு பத்தினியா வாழ்ந்துகிட்டு வரேன். உங்க குடும்ப நிறைய அனுசரிச்சுக்கிட்டு வரேன். ஆனா நீங்க என்ன எப்படி எல்லாம் ஆட்டி பிடிச்சு அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு மனைவி ஆகணுங்கிறதுக்காக சொர்ணத்தை என் மகளா நினைச்சு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்திருத்திகளை அத்தனை செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் அந்த பீரோல இருக்கு பாருங்க. அதுக்காக என் வயித்துல முதலா ஏற்பட்ட கரு கூட நீங்க வலுக்கட்டாயம் அழிச்சிட்டீங்க. அந்த தியாகம் யாருக்கு தெரியுமா? உங்க மகளுக்காக. இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு பந்த மாசம் இல்லாத தாசியா இல்ல உங்க மனைவியா? நல்ல நினைச்சு பாருங்க. அம்மா, என் மருமகதான். அப்படித்தாம்மா, அப்படித்தான் என்ன பெத்த அம்மா. ஏராசாத்தி ஏராசாத்தி மாமா கூட தேண்டி. என்னத்தா அமுக்கவே காணா? கைய வலிக்குதா? இல்லத்த கட்டு கடத்த உடம்புதான் சரியில்லையே, கொஞ்சம் காலை கைய அமைச்சு விடுறானா? போத்தான் எதுனா கோச்சுக்குவான். போத்தா அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க சும்மா இருங்க. போத்தா குரங்கு பையன் ஏதாச்சும் கத்துவான். போமா, அங்க அம்மா ராசாத்தி இல்ல. போமா விடுங்க, விடுங்கண்ணா. ஐயோ விடுங்க. ஐயோ, உங்களுக்கு கொஞ்சமா இது இருக்கா? அது இது அது என்ன ஒரு மன்னன் வாடா. பரவாயில்ல. ஐயோ ரொம்ப பண்ணாதீங்க. மாட்டு கொட்டையில இருந்து முட்டை வீங்க போச்சு. உடம்பெல்லாம் ஒரே வலி. அடிபட்டுச்சா? என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? வயிற்று வலிக்குதுங்க. என்னது ஒவ்வொரு வழியா வந்துட்டு இருக்கு? இரு, இந்த வர்றேன். படு 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 படு. கையெடு. ஐயோ அமுக்காதீங்க, வலிக்குது. என்னமா அது? உனக்கு தலையில ஏதாவது இருக்கா? நான் எங்க அமுக்குறேன்? எதமா தானே தடவுறேன். பள்ளி பள்ளி தூங்கிட்டா?
ஆசைப்பட்டதை விட்டு என்னால தர முடியாம செய்யறே காணேஸ்வரி. ஏன் இப்படி சோதிக்கிறேன்? அவர் ஆசைக்கும் ஆயுசுக்கும் நடுவுல கிடந்து நான் துடையா துடைக்கணுமா? அவர் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெறுத்தாலும் வெறுக்கட்டும். எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம். வயிற்றுல வளர குழந்தை ஒன்னே போதும். அந்த வரா பாரு, தலையில புல்லு கட்டு வச்சுக்கிட்டு அவ இந்த இடத்தை தாண்டின உடனே மாட்ட ஓட்டி விட்டுரு. சரி சரி. இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஓடு ஓடு. ஐயா, யாராவது காப்பாத்துங்க, இந்த மாடு என்ன துரத்துது. பச்சை பச்சை பங்கு அந்த மாடு என்ன துரத்துதியா? காப்பாத்தியா? பச்சை அந்த எருமை என்ன துரத்துதியா? நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீ போகாத. இதெல்லாம் எனக்கு சாதாரணம். வேண்டாயா, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து போதியா? அங்கு அங்கு இந்த உயிர் உனக்கு இல்லாம வேற யாருக்கு? மங்கு எருமை வருதியா? வரட்டும். எருமையா? பச்சை பாத்தியா? பாத்து ஆடி என்ன தாத்தா எப்படி சண்டை போடுறாரு? ஐயோ, பழுத்த முட்டி இருக்கு. அடக்கிட்டியே. ஆமா, எருமை கண்டுபிடிக்க பயப்படுற? நீ வேற. எருமை எம்மனோட வாகனம். எனக்கு எருமையா இருந்தாலும் சரி, கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி, எருமைன்னா பயம்பா. இனிமே நீ பயப்படாத. எருமை திறத்ததுன்னா என்கிட்ட சொல்லு. இதே கதிதான் அதுக்கும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. என்னையா? மாடு நெஞ்சில மீச்சிருச்சு. ஐயோ, என்ன பண்ற? கோழி குஞ்சு சூப்பு வை, நான் மத்தியானம் வந்து சாப்பிடுறேன். உடம்பு பாத்துக்க. தூக்கி விட்டியா? கரெக்டா? ஐயே, அண்ணே என்னடா உடந்து கொடு. இந்தாடா, என்ன உருவத்தர பேசு. 2 ரூபாய்க்கு எருமை மாட்டை ஓட்டி விடுறா. 2 ரூபாய் தரேன்னு சொன்னேன். நீ கண்ணுக்குட்டியை தானே ஓட்டி விட்டுருக்க, அதுக்கு 1 ரூபா போது போடா. அப்ப இன்னும் 1 ரூபா ஒரு மாட்டை ஓட்டி விடுற. வேணாண்டா, அதே வேண்டா, கட்டி பிறன்ற போடா. வள்ளே வள்ளே, பேசாம எப்படி? வள்ளே அப்படியா இல்லையா? ஐயோ, அவர் வந்துட்டாரு. நீ போ, நான் சீக்கிரமா வரேன். வள்ளே காத்துக்கிட்டு இருப்பேன், ஏமாத்திரப்படாது. சரி சரி, நீ சீக்கிரம் புறப்படு. நான் அத்தைக்கு அவருக்கும் தெரியாம. அட, நீங்க இங்கே வந்த? அண்ணே, மாந்தோட மாங்காய் ரொம்ப திருட்டு போகுது, கூட 2 ஆள் போடலாம்னு அண்ணிகிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். மனப்பயல வாழைத்தோப்புல 10 தாரக்காரன்டா. ஆமா. சரி சரி, சோத்த போடு. வாடா, வந்து சாப்பிட்டு போ. நான் சாப்பிட சொன்னேன். வாடா, நீ சாப்பிடு. சாப்பிடுவாங்க. என்ன தூங்கிட்டியா? தெரியல. ரொம்ப பிகு பண்ணிக்காத. சும்மா படுங்க. சும்மா படுத்து என்னடி பண்றது? இன்னைக்கு வேண்டாங்க. இந்த பாருங்க, சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. என்னடி ஒவ்வொரு நாளும் சாக் போக்கு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க? மசக்க இருக்கிறப்ப வேணாங்க. இது முதல் குழந்தை. அதுக்கு இப்ப இருந்து வருதமா? ஒன்றடி பேச்சு. சும்மா இருங்க, வலுக்கட்டாயம் பண்ணாதீங்க. புருஷன் மனச புரிஞ்சுக்காதவ என்னடி பொண்டாட்டி? என்னடி அழுதுட்டு இருக்கா? எந்திரி எந்திரி எந்திரினா உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு மரக்கட்டை கட்டிருப்பான். ஓடி வெளிய. ஏன்டி நீ ஏன்டி வெளியே வந்த? ஒண்ணுமில்ல அத்தை, போர்வை தோக்கல என்ன அதுதான் கோச்சுக்கிட்டாரு. அதுக்காக இப்பவே தோத்து போட சொல்றானா? அவனுக்கு ஒரு வேலை இல்லை. நீ போ உள்ள. நீ போடி உள்ள. அம்மா இல்ல, போ உள்ள. போடி போடி. இல்ல மனசுல என்ன வச்சுட்டு இருக்க? வந்தாலும் இடிச்சுக்கல, காலையை முடிச்சுமே முடிச்சாமா? ஓஹோ, திமுறா நமக்கு. ஊருட்ட வயல்ல ஆய் வயிறுமா இருக்கா? அவர்கிட்ட எதமரமா நடந்து கூடாது. ஏன் என் வாழ்க்கையில இப்படி சோதனை நடக்குது? இவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? வைத்தியர் சொன்னதே நினைச்சா ஒரு பக்கம் பயமா இருக்கு. எப்படியோ சாக்கு போக்கு சொல்லி இத்தனை நாளா சமாளிச்சுட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஒதுங்க முடியும்?